ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நான் செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகும். செகண்ட் ப்ரமோவில் வந்து கானா வினோத் அவர்கள் வந்து ஸோ நம்ம சாண்ட்ரா பற்றி பல உண்மைகள் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் பேசுறதுமே உண்மைதான். அவர் பேசுறது உண்மை, அவங்க வந்து சொல்கிற வார்த்தை எல்லாமே உண்மையாக இருக்குது. ஏன்னா வந்து சாண்ட்ரா இப்படி பண்ணியிருக்கலாம், ஸோ இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணது ரொம்ப தவறுன்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வர்றான்னு டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஸோ ஓகேங்களா, அதனால் பார்த்து பண்ணுங்கள். கானா வினோத் பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ அட்வைஸ் எங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்து பாரூக், அம்மா வந்து சாண்ட்ரா, கானா வினோத் 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 3 பேர் இருக்கும்போது இந்த அட்வைஸ் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. கேமுங்க, இந்த கேமில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் உங்கள் கேமை மாற்றிக்கணும், உங்களுக்காக கேம் மாறாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெக்கில் அப்படி இருந்துட்டு கால் ஆட்டினே இருந்திருக்காங்க. ஸோ கால் ஆட்டி செருப்பு போட்டு அந்த கால் ஆட்டிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா எப்போனா என்ன தோணும்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூட் ஓவராக பண்ணுறாங்கன்னு தான் தோணும். ஓகேங்களா, ஒரு நபர் உங்களை அட்வைஸ் பண்ணுறாங்களா, ஒன்று ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு அட்வைஸ் பிடிக்காது, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லையா அவங்க சொல்கிற அட்வைஸ் ஏற்றுக்கலாம், இல்லையா அவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை வந்து எதனா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தால் அவங்களுக்கான ஒரு தகுதி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட அந்த காலாட்டும் போது கானா வினோத் ஒரு விஷயம் பண்ண கரெக்டாக நோட் பண்ணிட்டாரு. நம்ம பேசுறது இவங்க வந்து கேட்கறது இல்லை, ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுறாங்க சொல்லி ஒரு டப்புன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு செம ஃபயராக இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணுறோம், அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக காட்டும் போது நம்ம அந்த ஆட்டிடியூட் காட்டணும்னு சொல்லி அவர் பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம பார்வதி வந்து என்ன பண்ண தெரியுமா, ரெண்டு பக்கமும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க கால் நீட்டுறதும் இவங்க கால் மேலே கால் போட்டதும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கானா வினோத் சொல்லும் போதே கேட்டுக்கணும். நீங்கள் கேட்கலன்னா நானும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயம் பேட் நேம் கிரியேட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்ல வர்றாரு. இப்போ வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு வேணாம்னா வேணாம்னு சொல்லியிருக்கலாம், பட் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தவறு.